வணக்கம். இது ஆன்ஸ் ஹோம் பேக்ஸ். ப்ளம் கேக்கோட ரெசிபி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு 75 கிராம் நாட்டு சக்கரை எடுத்து அதை நல்லா மிக்சியில் பவுடர் ஃபார்முக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 55 ml அன்ஃப்ளேவர்டு ஆயில் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஃபார்ச்சூன், கோல்டு வினர் ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சுகரும் அந்த ஆயிலும் கொஞ்சம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் நார்மல் ஒயிட் சுகர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதே இல்லை. ஃபுல்லாக இந்த நாட்டு சக்கரை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் இப்போது நம்ம 2 எக் சேர்த்துக்கலாம். 2 முட்டை, ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டையுமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இதில் நம்ம எந்த ஒரு கேரமல் சாஸ் இல்லைனா ப்ரிசர்வேட்டிவ் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வைனில் ஊற வச்சுருந்த அந்த ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் கொஞ்சம் நட்ஸு, அது கூடயே கொஞ்சம் போல் நான் வெனிலா எசன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் வெனிலா எசன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூடவே ஒரு 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு மெஷரிங் ஸ்பூனில் 83 கிராம்ஸ் மைதா, 5 கிராம்ஸ் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் ஸ்பைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணணும். இந்த ஸ்பைஸ் மிக்ஸ்க்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, ஸ்பைஸ் மிக்ஸில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், சுக்கு, இந்த 5 பொருளையும் சேர்த்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு, அதுக்கு அப்படியே பவுடர் பண்ணால் ஆகாது. ஸோ அது கூட கொஞ்சம் போல் சுகர் ஆட் பண்ணி லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு அதை இது கூட போட்டுக்கோங்க. இப்போ அது கூட ஒரு 1/4 கப் சோக்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நான் இந்த இதை ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே இதை நான் ஊற வச்சிட்டேன். ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அதை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வெளியிலே வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலுமே கெட்டு போகாது. ஸோ இப்போ நான் அதை தனியாக எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் போல் பவுடர்ஸ் ஆட் பண்ணி, பவுடர்ஸ்னால் அந்த மைதா அதெல்லாம் சீவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, மைதா, கொக்கோ பவுடர், அதெல்லாமே அந்த பவுடரை கொஞ்சம் போட்டு இதை நல்லா கிளறி வச்சுட்டு, இப்போ வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டையுமே ஒன்றா கலக்கி எடுத்துக்கலாம். இது நம்ம நார்மலாக கேக்குக்கு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டாம். நம்ம நார்மலாகவே கிளறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. ஒரு 2 ஸ்பூன் ஃபஸ்ட்டு போடுங்க, அப்புறம் நல்லா கிளறிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன், அப்புறம் நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸை எடுத்து அதில் போட்டு அதையும் கிளறிக்கலாம். கொஞ்சம் நான் கேஷ்யூஸும் பாதாமும் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கிளறி வச்சுக்கலாம். இந்த கேக்குடைய ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே அது வச்சுக்க முடியாது. பிகாஸ் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் இது கூட ஆட் பண்ணாததுனால ஒரு 5 டேஸ்க்குள்ளே அது காலி பண்ணிடுங்க. இந்த டைமில் நான் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த பேட்டரை அதில் ஊற்றி மறுபடியும் 180 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ஒரு 25 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். கேக் பார்த்திங்களா, நல்லா சாஃப்டாக, ஜூஸியாக, ரொம்ப வாசமாக இருந்தது. மெயினாக இந்த ப்ளம் கேக்கை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு 6 இன்ச் டின்னில் இந்த பேட்டரை போர் பண்ணி இதை பேக் பண்ணி எடுங்க. டைமிங் வேணால் மாறலாம், அது உங்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.